Hey guys, welcome back to MV's Aquarium. So இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அரவானா. ஸோ அரவானா வந்து இப்போ நீங்கள் வளர்க்கலான்னு இருக்கீங்க, இல்லை அரவானா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு குட்டி அரவானாலேருந்து வாங்கி அதை எப்படி பெருசாக வளர்க்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃபிஷ் கண்டென்ட் வீடியோஸ்லாம் ரெகுலராக போட்டிருக்கலாம், உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 7 விஷயம் சொல்கிறேன் ஒரு சில்வர் அரவானா பற்றி. நான் ஏன்னா ஏஷியன் என்கிட்ட கிடையாது, ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஏஷியன் அரவானா, கோல்டன் அரவானா, ஹைபேக் அது எதுவுமே இதை பற்றினதெல்லாம் கிடையாது. நான் ஜென்ரலாக அரவானா பற்றி சொல்கிறேன், சில்வர் அரவானாவை நான் எப்படி வளர்த்தேன்னு சொல்லி. ஸோ இது வந்து இப்போதைக்கு 1.5 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சு. இது வந்து 1 இயர் 1 மந்த் கிட்ட ஆகுது நான் வாங்கி. ஸோ இவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ ஆன் பண்ணதும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஓரத்துலேயே போய் நின்றுட்டுருக்கு. பட் ஆஸ்காஸ்க்கெலாம் அந்த பிரச்சனை கிடையாது, சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரவானாவில் நீங்கள் என்ன அரவானாவை சூஸ் பண்ண போகிறீங்க. பேபி அரவானா வாங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சில்வர் அரவானா மட்டும்தான் எடுக்கணும். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஏஷியன் அரவானா, கோல்டன் அரவானா அந்த மாதிரி பெருசாக அல்பைனோ இதெல்லாமே காஸ்ட்லி. ஸோ நீங்கள் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சில்வர் அரவானா வாங்கி வளங்க, மிச்சத்துக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். ஸோ இப்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன அரவானா சில்வர் அரவானான்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அது வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, லைக் அது வந்து நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருக்கா, பார்க்க வந்து ஆக்டிவாக இருக்கா, அதோடய ஐஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா ஃபிஷ்ஷு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணி வாங்கணும். அண்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கடையில் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த அரவானாவை நீங்கள் வாங்க போகிற அரவானாவை அப்சர்வ் பண்ணி உடம்புல ஏதாவது டேமேஜ் இருக்கா, அது ஊண்டு இருக்கா, நல்லா இருக்கா ஃபிஷ், அந்த மாதிரி பாருங்கள். அதோடய ஸ்கேல்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, எங்கேயாவது டெய்ல்ஸில் அடிபட்டு இருக்கா, அந்த மாதிரி நிறையா டிசீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டானதாக பார்த்து பிக் பண்ணி நீங்கள் வாங்கணும். அண்ட் தென் செகண்ட் திங், அதுக்கு ஐடியலான டேங்க் செட்டப். ஸோ நீங்கள் வாங்கி இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இவ்வளோ தான் வாங்கினேன், அது ஒரு 4 இன்ச்சில் தான் வாங்கினேன். 4 இன்ச்சில் வாங்கி நான் அதை வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் வளர்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாகவே 3 ஃபீட் டேங்க்கில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ என்கிட்ட ஷார்க்ஸும் அரவானா மட்டும்தான் 3 ஃபீட் டேங்க்கில் இருந்தனால நான் என்னோடய அரவானாவை 3 ஃபீட் டேங்க்கில் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை நீங்கள் அப்போ வளர்க்குறப்போ ஓகேவா இருக்கும், 3 ஃபீட் டேங்க் அதுக்கு போதுமானதாக இருக்கும். பட் இப்போ இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, 1.5 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சு. ஸோ இதால் அந்த டேங்க்கில் இப்போது டேர்ன் கூட பண்ண முடியல, பாதி டேங்க்குக்கு மேலே ஸ்பேஸ் இந்த அரவானாவே எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம அதுக்கு டேங்க் அப்கிரேட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் உங்களால் இந்த மாதிரி டேங்க்லாம் அது பெருசாக அப்கிரேட் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மான்ஸ்டர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ், ஜென்ரலாகவே மான்ஸ்டர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் வாங்கணுன்னாவே டேங்க் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரினா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஸோ இதுக்கு ஐடல் டேங்க் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 24 to 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும். ஸோ ஹீட்டர் மேண்டட்டரின்னு கிடையாது, நீங்கள் எந்த கிளைமேட் கண்டிஷனில் இருக்கீங்க, ரெய்னி சீசன்னாக கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ அந்த மாதிரி வச்சு தான் ஹீட்ரு போடணும். அண்ட் தென் இதுக்கு நல்ல டேங்க் சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 ஃபீட்டுக்கு மேலே தான் அரவானாக்கு நல்லது. 4x2x2க்கு மேலே சைஸ் இருந்தாவே அரவானாக்கு நல்லது. அண்ட் ஏஷியன் அரவானா 2 ஃபீட் தான் வளரும், பட் சில்வர் அரவானா 3 ஃபீட்டு கூட வளரும். ஸோ நீங்கள் 4 ஃபீட்டுக்கு மேலே வச்ச ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அப்கிரேட் பண்ண அதுக்கு நீங்கள் வளர அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ 2 பாயிண்ட் பார்த்தாச்சு. தேர்ட் பாயிண்ட், ஃபீடிங். இப்போ நீங்கள் பேபி அரவானாக்கு அதுக்கு ஏற்ற ஃபீடிங் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற ஃபீடிங் கொடுக்கணும். நிறைய பேர் அதை வேட்டையாடி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி லைவ் ஃபிஷ் கொடுப்பாங்க. பட் லைவ் ஃபிஷ்ஷஸ் வந்து டிசீஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அது நம்ம அரவானா சாப்பிட்டுச்சுன்னா நம்ம அரவானாவுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைவ் ஃபீட் அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ வேறு என்னெல்லாம் ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேபி அரவானாவாக இருக்கும்போது நீங்கள் முடிவு பண்ணிடணும், நீங்கள் எதை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண போகிறீங்களா, இல்லை அதோட நார்மல் க்ரோத்தே உங்களுக்கு ஓகேவா. பிகாஸ் நிறைய பேருக்கு அரவானாக்கு இந்த சிக்கன்
சிக்கன் ஹார்ட் அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நான் கூட பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் அரவானாக்கு சிக்கன் ஹார்ட், ஷ்ரிம்ப், மீல் வார்ம்ஸ், ட்ரை மீல் வார்ம்ஸ் இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக ஃபீட் பண்ணால் அது அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா பெல்லட்ஸ் எடுக்காது. ஸோ உங்கள் அரவானாவை நீங்கள் பெல்லட்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணி வளர்க்க போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் நீங்கள் அப்பப்போ நான்வெஜ் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட் போடலாம். அப்படி நீங்கள் பெல்லட்டில் ஃபீட் பண்ணி வளர்க்க போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி 4 டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் நீங்கள் அப்பப்போ பண்ணியே ஆகணும். நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணும், நிறைய பயோமீடியாஸ் வேணும். ஸோ நீங்கள் பெல்லட் ஃபீடிங் பண்ணால் அவ்வளோ தேவையில்லை. ரெகுலராக நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீட் பண்ண போகிறீங்க, எப்படி வளர்க்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணி வளர்க்கணும். பெல்லட்ஸில் தான் வளர்க்க போகிறீங்கன்னா பெல்லட்டுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணி வளர்க்கணும். எல்லாம் ஃபீடிங்க்கு நினச்சி மேலே வராங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் மட்டும் ஃபீட் பண்ணி வளர்க்குறீங்கன்னா அதோட க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டேங்க் அப்கிரேஷன் வந்து சீக்கிரமாக பண்ணணும். அப்கிரேட் நீங்கள் இப்போ பெல்லட்ஸில் வளர்த்திங்கன்னா க்ரோத்து ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காது. எப்படி இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்கா. இதுக்கு ப்ராப்பரான லைட் செட்டப் நான் கொடுக்காதனால அது வந்து ஷைனிங்காக இல்லை. நம்மளால் மேலேயே இருக்கான், அந்த பக்கம் லைட் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான். லைட்டு நான் போட்டிருக்கக்கூடாது, பட் போடாமல் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் என் அரவானாக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா டே டைமில் இங்கே சன்லைட் வரும், அதனால் லைட்டு போடுறதில்ல. நைட்டில் ஒரு 2 hours போடுறதுனால அது பழக மாட்டுது. நைட்டு தூங்கும் போது ஆஃப் பண்ணிவிடும். அதனால தான் பாருங்கள் ஆஸ்காருக்குலாம் அந்த பிரச்சனையே கிடையாது, எப்படி ஓடின்னு இருக்குங்க. மேபி இப்போ நான் ஃபுட்டு போட்டேன்னா அது சாப்பிட வரும். அப்போ நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன். அண்ட் தென் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஹெவியாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். டெம்பரேச்சர் நான் சொன்ன டெம்பரேச்சர் 24 to 28 degree Celsiusல வச்சுருக்கணும். நீங்கள் நார்மல் ஃபீட் பண்ணுறீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 30% 40% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணால் போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் மேட்ஸ். உங்கள் அரவானாவோட டேங்க் மேட்ஸ் நீங்கள் அரவானாவே கூட சூஸ் பண்ணலாம். பட் அரவானாவே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா குட்டியிலேருந்தே ஒன்றா வளர்க்கணும். பெருசாகிட்டு பெருசு தூக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை போடும். ஸோ ஒரு குட்டி இடத்துல இவ்வளோ பெரிய அரவானா வளர்க்கணுன்னா எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வளர்க்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிஷ்ஷஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு டேங்க் மேட்ச் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆஸ்கார்ஸ் நான் வச்சுருக்கேன், ப்ளெக்கோ இருக்குது இதில். ஸோ அரவானா 5 அடி தொட்டியில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், 5x2x2. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வளர்க்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணணுன்னா சில்வர் டாலர்ஸ் ஆட் பண்ணலாம், கீழே வந்து செனகல் ஆட் பண்ணலாம், பீகாக் பேஸ் ஆட் பண்ணலாம், செவரம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே சின்னதுலேருந்து வளர்க்கணும், அப்போ தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அரவானா வீடியோலாம் அரவானாவே வரமாட்டுது. அதை ஸ்ட்ரெஸ் ஆகி அங்கே உட்காந்துச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. மேபி நான் உங்களுக்கு இந்த பெரிய லைட் ஆஃப் பண்ணுறேன், அது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நோ. இப்போ அது வெளியில் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்மளால் மேலே லைட் ஆஃப் பண்ணோன்னா வெளில வராரு, ஆனாலும் அங்கே தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்டாக இப்போதைக்கு முக்கால்வாசி டாபிக் வந்து இதில் கவர் பண்ணியாச்சு அரவானா பற்றி. ஸோ இப்போ அரவானாக்கு டிசீசஸ்லாம் சிலது வரும். காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபின் ராட் வர சான்ஸ் இருக்குது, ட்ராப் ஐ வரும், ஸ்விம் பிளாடர் வரும். ட்ராப் ஐ ஏன் வருதுன்னா, இப்போ நீங்கள் லைவ் ஃபீட் சிக்கன் ஃபீட்லாம் கொடுக்கும்போது அது கீழே இருந்து எடுத்து சாப்பிடும்போது ட்ராப் ஐ வரும். அரவானாக்கு ட்ராப் ஐ இருக்குது. ட்ராப் ஐ காமனாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா அரவானாக்கும். அது நீங்கள் எனக்கு அது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வளர்க்க அப்புறம் அந்த மாதிரி ஆன அப்புறம் தான் என் ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி நான் அப்படின்னா என்னென்னு பார்த்தேன். உங்களுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் அதை க்யூர் பண்ணணுன்னா நீங்கள் ஃபுட்டை வந்து ஒன்று அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டிங்கன்னா அது கீழே போய் எடுத்து சாப்பிடும். அந்த ஸ்டெயின் பண்ணி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த ட்ராப்பை வந்துடும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு மெத்தட். மிச்ச ப்ராப்ளம் ஃபின் ராட், ஸ்விம் பிளாடர், அதுக்கெலாம் வந்து நீங்கள் நல்லா வாட்டர் குவாலிட்டி கண்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணணும்.
அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், சோம்பேறியாக விட்டுறக்கூடாது, ஃபுட்டு ஒரு ப்ராப்பராக போடணும், ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எந்த டிசீஸும் வராது. நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா ஹீட்டர் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் பெட்டர். ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களோட அரவணா வளர்க்குற ஃப்ரெண்டு இல்லை அரவணா வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். அரவணா வளர்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப டெடிகேஷனாக இருக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஹோப் ஸோ நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆல் த பெஸ்ட். பிகாஸ் இது ரொம்ப அழகான ஃபிஷ், ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக வளரும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதை வளர்க்குறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய ஷோ யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.